வணக்கம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை சேர்ந்த மாயா ராஜேஸ்வரன் அப்படிங்கிற டென்னிஸ் பிளேயர் ஜூனியர் விம்பிள்டனுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக மாயா ராஜேஸ்வரனுக்கு வந்து நம்மளோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக 2025 ஜூனியர் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்பில் வந்து இவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. மாயா ராஜேஸ்வரன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட செகண்ட் டென்னிஸ் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டென்னிஸ் ஸ்டார் யாரு? இவங்களுக்கு முன்னாடி பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகி இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பல மெடல்ஸ் ஜெயிச்சவங்க தான். கோயம்புத்தூர்ல பிறந்து வளர்ந்த நிருப்பமா வைத்தியநாதன் இந்தியாவை ஒலிம்பிக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஏஷியன் கேம்ஸ்ல இவங்க கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு டென்னிஸ் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். நம்ம 12 வயசு இருக்கும்போது அண்டர் 12 நேஷனல் சாம்பியன்ஷிப்ல செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போறாங்க. 13 வயசுல அண்டர் 14 ஈவெண்ட்ல நேஷனல்ஸ் ஜெயிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க 14 வயசு இருக்கும்போது விமென்ஸ் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறாங்க. இப்படி யங் ஏஜ்லேயே இவங்க வந்து ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவலில் நிறைய ஈவெண்ட்ஸ் ஜெயிக்கிறாங்க. 1998 நடந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் அதில் வந்து இவங்க குவாலிஃபை ஆகுறாங்க. குவாலிஃபை ஆனது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க. டென்னிஸ் ஹிஸ்டரியில் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டென்னிஸ் பிளேயர் டு ஆக்சுவலி வின் அ மேட்ச் இன் அ கிராண்ட் ஸ்லாம் ஈவெண்ட். அதே வருஷம் 1998 பேங்காக் ஏஷியன் கேம்ஸில் மகேஷ் பூபதி கூட மிக்ஸ்ட் டபுள்ஸ் ஈவெண்ட்ல இவங்க கோல்டு ஜெயிக்கிறாங்க. இவங்களோட ஆல் டைம் பெஸ்ட் டென்னிஸ் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ்ல 147, டபுள்ஸ்ல 115. இந்த இயர் 2010 இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிடுறாங்க ப்ரொஃபஷனல் டென்னிஸ்ல இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல விஜய் அமிர்தராஜ் கூட இவங்க காமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ரைட் நோ ஷி செட்டில்ட் இன் US, ஒரு டென்னிஸ் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிருப்பமா வைத்தியநாதன் கோயம்புத்தூர்ல எந்த ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.